சட்டக்கடைய நேரம் மற்றும் அனைத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு வழக்கறிஞர் பி முத்துக்குமார், மதுரை உயர்நீதிமன்றம். நாம் இன்று பார்க்கக்கூடிய சட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்து திருமண சட்ட பிரிவு 13B கீழே வரக்கூடிய மியூச்சுவல் டிவோர்ஸ், அதாவது பரஸ்பர சம்மத விவாகரத்து, மியூச்சுவல் கன்சென்ட்னு அதை சொல்லுவோம். கணவன் மனைவியை இருவரும் ஒத்துக்கொண்டு, அதாவது எனக்கு உங்களுக்கும் வேறு வேறு வேலை, வேறு வேறு இடத்துல இருக்குது, நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன், அதனால் உங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு இனிமேல் விருப்பம் இல்லை, இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீ உனக்கு தகுந்த வாழ்க்கையை தேடிக்க, நான் எனக்கு தகுந்த வாழ்க்கையை தேடிக்கிறேன் அப்படின்ற ஏதோ ஒரு முடிவுக்கு வர போகிறாங்க. இல்லை ஒருத்தர் வேற ஒரு மதத்துக்கு மாற போகிறாரு, இல்லை ஒரு சாமியாராக போக போகிறாரு, அதனால் ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கிக்குவோம், இந்த பிரச்சனைக்கு இனிமேல் நம்மளுக்குள்ளே வேணாம், அதனால் உன்கிட்ட கல்யாணத்தில் உங்கள்கிட்ட வாங்கின நான் ஜுவல்ஸ் இதெல்லாம் திருப்பி கொடுக்குறேன், அதேமாரி கணவன் மனைவிகிட்ட கலந்து பணமோ நகைகளோ வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுத்து செட்டில் பண்ணிட்டு எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஈடுபடாமல் அவங்க 13B கீழே மனு தாக்கல் செய்து அந்த கேஸ் HMOP நடைபெறும். ஸோ ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்னா கணவனும் மனைவியும் மனமுவந்து பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்வது தான் 13B கீழே வரும் இந்து திருமண சட்டம் பிரிவு 13B, இந்து திருமண சட்டம் 1955. இதே ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 10A அதில் வரும். இதே கிறிஸ்டின் இந்தியன் கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்டில் பிரிவு 28 கீழே வரும். இந்த மாதிரி இந்த பிரிவுகளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மியூச்சுவல் கன்சென்ட் பரஸ்பர சம்மத விவாகரத்தை அப்ளை பண்ணிக்கலாம். இது நீதிமன்றத்துக்கு வந்துச்சுன்னா இருதரப்பு விவாதங்களும் கேட்கப்பட்டு ரெண்டு பேரும் கணவன் சேர்ந்து தான் நீங்கள் ஃபைல் பண்ணியிருப்பீங்க, அதனால் என்னென்ன காரணம்னு சொல்லி உங்களுக்குள்ளே சொல்லியிருப்பீங்க. இந்த காரணத்தினால தான் நாங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக நாங்கள் பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட விவாகரத்து வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனுமதிக்கப்பட்டு ரெண்டு பேரும் அன்னையிலேருந்து கணவன் மீது இல்லாமல் தனித்தனியாக விடுவிக்கப்படுவீர்கள். இதுதான். சப்போஸ் இல்லை நான் இதுக்கு ஒரு காரணம், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், நீங்கள் இங்கேயே இருந்துக்குவேன், அதனால் வெளிநாட்டுக்கு போனால் என்னால் சம்பாதிக்க முடியும், ஏன் பண்ண முடியும், நான் இங்கே இருந்தேன்னா என்னோடய படிப்புக்கும் இதுக்கு சம்மந்தம்லாம் போயிடும், அதனால் உங்கள்கிட்ட நான் பிரிஞ்சுக்கிறேன், அதனால் சரி நீங்கள் பிரிஞ்சுக்கினா பிரிங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் தான், அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி விவாகரத்துக்கு பரஸ்பர சம்மதத்தின் பேரில் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்து உங்களுக்குரிய விவாகரத்து அந்த இடத்துல நீதிமன்றத்தில் கிடைக்கும். இதுதான் மியூச்சுவல் கன்சென்ட், மியூச்சுவல் டிவோர்ஸ், பரஸ்பர சம்மத விவாகரத்து பிரிவு 13B இந்து திருமண சட்டம் 1955 மற்றும் அந்தந்த திருமண சட்டத்தின் கீழே மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு ஒவ்வொரு செக்ஷன் வரும். இதுதான். நன்றி, வணக்கம்.